முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் நானும் விலகினோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒருத்தர் இருக்கிறான். யாரு? பிசாசு. அதே மாதிரிதான் பிசாசு உங்களை மாட்ட வைப்பதற்காக வெளியே இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள அவனால வரவே முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எப்ப பாவம் வரும் தெரியுமா? எப்ப பிசாசு உள்ள நுழைவான் தெரியுமா? எந்த மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போறானோ அவனுக்குள்ள பிசாசு உள்ள நுழையும். சரி, தேவ சமூகம்னா என்ன? சிம்பிளா சொல்ல போனா தேவ சமூகம் என்பது ஜெபம். தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபம். என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபம் நிக்குதோ அன்னைக்கு ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ள போவீங்க. அல்லேலூயா. என்னைக்கு உங்க வாழ்க்கையில வேத வசனத்தை நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உங்க பாவம் பெருக போகிறது. இந்த யோனா தவறான பாதைக்குள்ள எப்ப கடந்து போறாருன்னா தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போது